ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உளுந்த கஞ்சி. இது வந்து வெள்ளை உளுந்து. இதில் வந்து நம்ம பால் ஊற்றி இங்கெல்லாம் தேங்காய் பூ போடலாம். நான் வந்து பால் ஊற்றலை, தேங்காய் பூவும் போடல. ஏன்னா பால் தேங்காய் பூ எங்கள் வீட்டுக்காருக்கு என் பொண்ணுக்கு பிடிக்காதனால அப்படியே கிண்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வீக்லி 2 டேஸாவது குழந்தைகள் கொடுங்க. எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் காலையில் உளுந்த கஞ்சி குடிச்சிருவோம். ஒரு 4 நாள் 5 நாள் கிட்ட நாங்கள் உளுந்த கஞ்சி குடிச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலைக்கு வந்து உளுந்தங்கஞ்சி மட்டும்தான். எல்லாத்துக்குமே ஆள் கொட்டாமலர் குடிச்சிக்கிடுவோம். ஏன்னா இப்போ அன்றைக்கி லீவு நாளாங்காட்டி இது குடிச்சிட்டு வெளில ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் போயிடுவோம். மத்தியானம் என் பொண்ணு பசங்களாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அவங்க மதியம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் கருவாடு போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பொரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நேற்று வச்ச பழைய சாதம் இதில் இருக்குது. இதில் காலிஃப்ளவர் பொரித்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே மசாலா தடவி பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலில் தயிர் ஊற்றி வச்சுருக்கிறேன் மதியத்துக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அகத்திக்கீரை கொடுத்தாங்க. இன்றைக்கி சமையல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ தான் கொடுத்தாங்க. பிறகாட்டி கை பார்த்து அந்த அகத்திக்கீரையை வந்து வதக்கி சாப்பிடணும். என் பொண்ணுக்கு பையனுக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காரர் நான் தான் வதக்கி சாப்பிடும். இந்த அகத்திக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன் டே மட்டும் அகத்திக்கீரை சாப்பிடுவாங்க. உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரேராக தான் கிடச்சது. ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஆட்டுக்குன்னு சொல்லி கொண்டுட்டு போனாங்களாம். அதில் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் திறந்து காட்டுறேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து தேங்காய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாத காய், அரை தேங்காவாக இருக்கும். இந்த மாதிரி அரை தேங்காயாக இருக்கிறது நம்ம சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடித்து மென்று சாப்பிட்றப்போ பொதுவாக தேங்காய் பால் எடுத்து குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை காட்டிலும் நல்லது தேங்காயை நம்ம பல்ட்டை கடித்து சாப்பிட்றது, அதை விட பெஸ்ட்டு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தேங்காய் வந்து எனக்கு இந்த நல்ல முத்தின தேங்காய்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி அரை தேங்காய், இந்த வழுக்கல் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இனி வீடியோ போட விடாமல் கீழே பாருங்கள், பூனை என் காலை வந்து சுரண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வீடியோ லைட் வெளிச்சம் மட்டவொன்னே ஓடிடுச்சு. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். பாய்.